ஒரு பகுதியை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மார்க்கு 16 17 18 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். 19 வசனம்: இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஆமென். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம்: அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென். இந்த வசனத்தில் இயேசுவானவர் தன் கடைசி நாளில் அவர் பாடுபட்டு மரித்த பின்பு, மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் தன் சீஷர்களோடு வாழ்கிறார். அந்த 40 நாளும் அவர் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி எதை குறித்து பேசினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை குறித்து என்ன பண்ணாராம்? பேசினாராம். எதை பேசினாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து பேசினார். அந்த தேவ ராஜ்யத்துக்குரியவைகளை சில திஷ்டாந்தங்களை வைத்து, அதாவது நடந்த சம்பவங்களை வைத்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு விளக்கி அவர் 40 நாளளவும் உபதேசிக்கிறார். அவர் என்ன உபதேசித்தார், என்ன அந்த 40 நாளளவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கில் வாசித்தோம் பாருங்க. மறுபடியும் எல்லாரும் மார்க்கு சுவிசேஷத்துக்கு வாங்க. 16ஆம் அதிகாரம் 17 18: விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: ஆண்டவர் தன் சீஷர்களுக்கு கடைசி 40 நாட்கள் அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை குறித்து பேசுகிறார். அப்படி தேவ ராஜ்யத்துக்கு உரியவைகளை குறித்து பேசின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது: இவ்விதமாய் கர்த்தர் அவர்களோட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். அப்போ கடைசி நாட்களில் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு 40 நாளளவும் தன் சீடர்களோடு அவர் பேசின, சீடர்களோடு உரையாடின, சீடர்களோடு சில திஷ்டாந்தங்களை வைத்து காண்பித்த ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, விசுவாசிகளுடைய அடையாளம் என்ன? ஆமென். இது ஏதோ சாதாரணமாக விசுவாசிக்கிறவங்க இல்லை. இது விசுவாசத்தை குறித்து அவர் பேசல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை பேசுகிறார். அப்புறம் என்ன அர்த்தம்னா, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்கள். ஆமென். தேவ ராஜ்யத்துக்கு உரியவைகளை கர்த்தர் யாரிடத்துல பேசுவார்னா, தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்களிடம் தான் பேச முடியும். ஒரு தேவ ராஜ்யத்துக்குரியவங்களை சாதாரணமான மனுஷன் நினைச்ச முடியாது, பேச முடியாது இல்ல. இப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னா, ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா, அந்த விஷயத்தை சொல்றதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் நம்ம யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் அவர் எப்படி பார்க்கிறார்னா,
தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் பார்க்கிறார். உட்பட்டவர்களாய் பார்த்து தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்களை குறித்து பேசுகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு ஒரு காரியம், நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்கள். சொல்லுங்க, எந்த ராஜ்யத்துக்கு உரியவர்கள்? ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவ ராஜ்யத்துக்கு வேலை பார்க்குறவங்கன்னு அர்த்தம். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டது, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது, நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது எதற்காகனா, தேவ ராஜ்யத்துக்காக. தேவ ராஜ்யத்தில் வேலை செய்யும்படி, தேவ ராஜ்யத்தில் ஊழியம் பண்ணும்படி, தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படி, தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் மேலே ஒரு கடமை இருக்கு. என்ன கடமைன்னா, தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில நம்ம என்ன செய்யணும்? கட்டணும். தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டி எழுப்பணும். அது சிறுவர்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், யாரு வேண்டுமானால் இருக்கலாம். எல்லாரும் மேலும் விழுந்த கடமை, இந்த பூமியில அவங்க எதை கட்டி எழுப்பணும்? தேவ ராஜ்யத்தை. ஆமென். அதுதான் ஆண்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க, தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும்னா பிரதர் அது வேணும், இது வேணும், எது வேணும்? எதுவும் வேணாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். நீ விசுவாசிச்சா போதும். இயேசுவை நீ விசுவாசிக்கிறியா? கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறியா? அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம வேதத்தில் விசுவாசம் பார்க்கிறோம்ல, தேவன் தான், இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? இந்த உலகத்தில் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற விசுவாசம் என்னன்னா, இயேசு தான் ஆண்டவர், அவர் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார், அவர் தான் இரட்சகர் சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எதற்குரியவர்கள்? தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தன் கடைசி நாளில் சீசர்களோடு அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு சீடர்களோடு அவர் பேசுகிற வார்த்தை என்னன்னா, விசுவாசிக்கிறவங்களால நடக்கிற அடையாளம். அவர் கூட சொல்றாங்க, பாருங்கப்பா, நீங்க என்ன விசுவாசிங்கன்னா இந்த அடையாளங்கள்லாம் என்ன செய்யும்? நடக்கும். என்னென்ன காரியங்கள் நடக்கும்? வாசிக்கலாமா? இப்போ மறுபடியும் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17, 18, 16, 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என்ன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ரெண்டாவது, நவமான பாஷைகளை பேசுவார்கள். மூன்றாவது, சர்ப்பங்களை எடுப்பார்கள். நான்காவது, சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஐந்தாவது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆமென். இதுதான் ஒரு விசுவாசிக்கு இருக்கிற அடையாளம். அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற அடையாளங்கள்னு கர்த்தர் சொல்லல, வரம் பெற்றவர்களுடைய அடையாளங்கள் இல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுடைய அடையாளங்கள் இல்ல, வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுடைய, வார்த்தையை நம்புறவங்களுடைய அடையாளம் இல்ல, உபவாசிக்கிறவர்களுடைய அடையாளம் இல்ல, சர்ச்சைக்கு தொடர்ந்து வர்றவங்களுடைய இல்ல, சிம்பிள் விசுவாசிக்கிறவர்களுடைய அடையாளம். யாரெல்லாம், அது யார் வேணாலும் இருக்கலாம், அது எப்பேற்பட்ட மனுஷன் வேணாலும் இருக்கலாம், அவன் இயேசுவை விசுவாசிச்சான்னா அவன் இந்த அடையாளத்தை காமிக்கணும். அவங்ககிட்ட இருந்து அடையாளம் என்ன செய்யும்? வெளிப்படும். இப்போ நாம் பல நாளாக இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசுனுடைய சீசனாக வேற இருக்கிறோம், இயேசுவை ஃபாலோ பண்ணுறோம், ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், சபைக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கிறோம். இந்த அடையாளங்கள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுதா? ஏன்னா ஒரு விசுவாசினா அவன் எப்படி, நான் ஆண்டுடைய பிள்ளைப்பா, நான் ஆண்டரை விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன்னா அவன் இந்த அடையாளத்தை என்ன செய்யணும்? காமிக்கணும். இதை ப்ரூஃப் பண்ணணும். அவன் நான் விசுவாசிக்கிறத ப்ரூஃப் பண்ணலைன்னா அவன் யாரை இல்லை, ஆக்சுவலா விசுவாசி இல்லை. ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள் இல்லைன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இல்லைன்னா அவன் யாரை இல்லைன்னா விசுவாசியே இல்லை. அதான் பைபிள் சொல்லுது, விசுவாசிச்சா இந்த அடையாளம்லாம் இருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த அடையாளங்கள்லாம் நம்ம இடத்துல இருக்குது,
வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அடையாளத்தை மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமென். இந்த அடையாளங்கள் எதற்கு? தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு இல்ல. சரி, முதலாவது அடையாளம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். சொல்லுங்க, யார் நாமத்தினால? ஆண்டவருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். ஒரு விசுவாசியினுடைய முதல் அடையாளம் என்னன்னா, பேயை துரத்துறது. எதை துரத்துறது? ஆமென். எத்தனை பேர் பிசாசை துரத்திருக்கோம்? நீங்கள் துரத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் யார் அடையாளம், யாருக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க? விசுவாசிகளாக இருக்கீங்க. நீங்கள் விசுவாசி என்பதற்கு ப்ரூஃப். இப்போ நம்ம ஒரு கடை, ஒரு 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 கவர்மெண்ட்டில் ஒரு ஏதாச்சும் ஒரு ஆணை இடுறான். இப்போ பேங்க்கில் வந்து உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கேட்குறான் இல்லையா? நீங்கள் வந்து இந்திய குடிமகன் இல்லைனா தமிழ்நாட்டுக்காரந்து தான் அப்படின்னா, இந்த இடத்துல குடியிருக்கிறீங்கன்னா என்ன கேட்பாங்க? ப்ரூஃப் கேட்பான். அந்த ப்ரூஃப் கொடுத்தா தான் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம். நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கலன்னா, கவர்மெண்ட்டுக்கு உங்கள் ப்ரூஃபை நீங்கள் காட்டலை, உங்கள் ஆதார் கார்டையோ உங்கள் ரேஷன் கார்டையோ காட்டல, இல்லை பிரதர் எனக்கு எந்த ப்ரூஃபுமே இல்லை அப்படின்னீங்கன்னா, இந்த அரசாங்கம் உங்களை குடிமகனாக ஏற்றுக்குமா? தகுதி இல்லை, அகதிகளாக சேர்த்துருவாங்க, இல்லை அடிமைகளாக சேர்த்துருவாங்க. வெளியிலேருந்து வந்திருக்கான், ஏதோ இல்லை மிஸ் இதோ ஒரு ஆளை யாருன்னே நமக்கு தெரியல, இல்லை. ஆமேன். இன்னைக்கு நம்மளுடைய அடையாளத்தை நாம் தொலைத்து விடக்கூடாது. நம்ம அடையாளம் என்ன? அடையாளம் என்னன்னா, பிசாசுகளை துரத்துவார்கள். அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. பிசாசை துரத்துறதில்ல, பிசாசுகளை துரத்து. நான் ஒரு பிசாசை துரத்திட்டேன் பிரதர். எத்தனை வருஷமா? 10 வருஷம் ஆச்சு பிரதர். ஐயோ, ஒரு பிசாசே இல்லை. என்ன துரத்தணுமா சொல்லுங்க? ஒரு பிசாசை துரத்துறதே பெரிய பாடு பிரதர். எங்க பிசாசுகளை துரத்துறது? விசுவாசிகளுடைய அடையாளம் பிசாசை துரத்துவதல்ல, பிசாசுகளை துரத்துவது. ஆமென். ஆமென். வர மாட்டேங்குது. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்படுறான். தெரிந்து கொள்ளப்பட்ட உடனே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? கோலியாத்தை ஜெயிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒர்க், ஃபர்ஸ்ட் அவனுக்கு அடையாளமே, தாவீது நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, நீ தேவனை விசுவாசிக்கிற என்பதற்கு அடையாளமே என்னன்னா, அவனை வேற ஒரு வேலைகளும் விடல. நேரம் எங்கன்னு விட்டாரு? கோலியாத்தை எடுத்த உடனே, பிரதர் நம்மளாம் சின்னதுல இருந்தே போனோம். எப்படி போனோம்? சின்ன ஆளா அடிச்சு 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 அதுக்கப்புறம் எங்க போய் நிக்கணும்? கோலியாத்துல நிக்கணும். ஆனா ஆண்டவர் டைரக்டா எங்க கொண்டு விட்டார்னா, கோலியாத்துல விட்டார். அவன் இந்த வேற எதையுமே செய்யல. அவன் ஆடு மேய்க்கும் போது சிங்கத்தை அடிச்சான், ஆடு மேய்க்கும் போது கரடி அடிச்சான், அது வேற. ஆனா இந்த உலகத்துல ஜனங்களுக்கு முன்பாக வேற எதையுமே செய்யல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அபிஷேகம் பண்ணப்பட்ட போது எதை துரத்துறது? ஆமென். கோலியாத்தை வீழ்த்துறது. இன்னொரு வேலை என்னன்னா, சவுலுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்துறது. ஃபர்ஸ்ட் வந்து சவுலுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்துறது தான். அந்த பகுதியை வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் எத்தனாம் அதிகாரம்? 16 எடுத்துக்கோங்க. வசனம். 1 சாமுவேல் 16:23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி தன் கையினால் வாசிப்பான், அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்ட நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். 16ஆம் அதிகாரத்தில் தாவீது அபிஷேகம் பண்ணப்படுறான்ல. 16ஆம் அதிகாரத்தில் தாவீது அபிஷேகம் பண்ணப்படுறான். முதல் பகுதியில் எல்லாருக்கும் முன்னாடியும் இவன் தான் எனக்கு என்ன சொல்ற ராஜா வரப்போறான், அடுத்தது இவன் தான் சொல்லி அபிஷேகம் பண்ணப்படுறான். தாவீது தேவனை விசுவாசிக்கிற மனிதன் நம்புறதில்ல. யாரை விசுவாசிக்கிறாள்? தேவனை விசுவாசிக்கிறவன். இவன் இப்ப தெரிந்து கொள்ளப்படுறான், அபிஷேகம் பண்ணப்படுறான். இப்ப வந்த உடனே அவனுக்கு கொடுக்கப்படுற வேலை என்னன்னா, பிசாசை துரத்துறது.
ரட்சிக்கப்பட்ட உடனே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உடனே, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த உணர்வு வந்த உடனே அவனுக்கு கொடுக்கப்படுற வேலை ராஜாவுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்துறது. ஆமென். அப்போ உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட வேலை என்ன சொல்லுங்க? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, பிசாசை துரத்துறதுக்கு எங்கேயாச்சும் ஒரு பிசாசு பிடிச்சிருக்கு, பிசாசு பற்றி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஜோமனை வாங்கணும்னா நம்ம யாரை கூப்பிட்டு போகிறோம்? அடுத்து நமக்கு சின்ன மைண்டுக்கு யார் வருவா? பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவோம்? பாஸ்டர் வெளியூர் போயிட்டார், 3 நாள் 4 நாள் வெளியூர் போயிட்டார், என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் வரட்டும், வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகலாம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் ஏன் அப்படின்னா, நம்மளையே நம்ம என்ன செய்யலை, முதல்ல நம்பலை. இந்த எண்ணம் நமக்கு இருக்குமானா இன்றைக்கு இதை என்ன பண்ணிடணும், நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஊழியக்காரங்களை பிசாசை துரத்துறதுக்கு உங்கள் பகுதியிலையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் பிசாசை துரத்துற வாய்ப்பு கிடச்சிச்சின்னா சந்தோஷமாக செய்யுங்க. என் அபிஷேகத்தை, என் விசுவாசத்தை நிரூபிக்கிறதுக்கு என்ன கிடச்சிருக்கு? எனக்கு சான்ஸு கிடச்சிருக்கு. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு சான்ஸே இல்லை பிரதர், எனக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு என்னவே கிடைக்க மாட்டேங்குது, வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, என்ன ஊழியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க, இவங்க கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனையோ முறை கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணலை, யூஸ் பண்ணல. நான் யாருங்கிறத, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேங்கிறத, நான் தேவனுடைய விசுவாசி தான்ங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியலன்னா ப்ரூஃப் பண்ண முடியல. காரணம் என்ன நினைக்கிறோம்னா, என்னால் அது முடியாது. நம்மட ஆதார் கார்டும் இருக்கு, ரேஷன் கார்டும் இருக்கு, நமக்கு என்ன பிரச்சனைனா எடுத்து வெளியே கொடுக்கிறதுக்கு பிரச்சனை. ஆமென். இங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீங்க பிசாசை துரத்துறதுக்கு என்ன, நீங்க எப்படி இருந்தா போதும், விசுவாசிக்கிறலாம் இருந்தா போதும். அப்ப என்னன்னா, பிசாசை துரத்துக்கிற வல்லமை யாருக்குள்ள இருக்குன்னு அர்த்தம்? உனக்கு இருக்குன்னு அர்த்தம். நீ என்ன விசுவாசிச்சேன்னா உனக்குள்ளேயே அடையாளம் இருக்கு. அடையாள அட்டையை நான் உனக்கு கொடுத்துட்டேன். என்ன அடையாள அட்டை? இவன் யாரை துரத்துவான், பிசாசுகளை துரத்துவாங்கிற அந்த ஆதார் கார்டை, அந்த அடையாள அட்டையை உன் கையில் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். இப்போ நீ என்ன பண்ணணும்னா, பிசாசை துரத்துற வாய்ப்பு வரும்போது இந்த அடையாள அட்டையை எடுத்து கொடுக்கணும். நான் பிசாசை துரத்துகிறவன் வந்திருக்கிறேன். ஆமென். நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு பிசாசை கண்டு பயந்து ஓடுறோம் இல்லை, பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாம பயப்படுறோம். விசுவாசிகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை வாசிங்க. அப்போ முதல்ல ஒரு விசுவாசிக்கிறவனுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிறவனுக்கு கொடுக்கிற வேலை என்ன சொல்லுங்க? பிசாசை துரத்துற. அது ஒரு அடையாளம். சொல்லுங்க, அது ஒரு, நான் நிச்சயமா சொல்றேன், இதுல தப்பிக்கவே முடியாது. இதுல நான் என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேங்கிறத என்ன பண்ணி ஆகணும், நீங்க ப்ரூஃப் பண்ணி ஆகணும். நான் இயேசுவை நம்புற ஆளுங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஊழியக்காரரை நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம என்ன சொல்றோம்னா, அவருக்குள்ள அந்த வரம் இருக்கு, அவர் பிசாசை துரத்துவார், அவர் செய்வார், அவர் பண்ணுவார். அவரை அடையாளப்படுத்த வேண்டிய வேலை உங்களது இல்லை. உங்களுக்குன்னு வாய்ப்பு வரும்போது, உங்க கையில பொறுப்பு கொடுக்கும்போது, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ செய்யணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? நீங்க செய்யணும். விசுவாசிக்கிற எல்லாரும் பிசாசுகளை துரத்துவார். இந்த அடையாளத்திலிருந்து தப்பவே முடியாது. ஆமென். நல்லா விசுவாசிக்கோங்க. இந்த அடையாளத்திலிருந்து என்ன பண்ண முடியாது, தப்பவே முடியாது. சரி, இந்த அடையாளத்தை குறித்து ஒரு பகுதி வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 10:17. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். இவங்க யாருன்னா சீஷர்கள் அல்ல, இயேசுவை ஃபாலோ பண்றதுக்கு கூடவே இருக்கிற 70 பேர்.
ஒரு 70 பேர் சீசர்களை தவிர ஒரு 70 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இயேசுவை ஃபாலோ பண்ணுறாங்க. அன்றைக்கி நம்ம இயேசுவை ஃபாலோ பண்ணுறது வந்து வெறும் 12 பேர் மட்டும் கிடையாது, நிறைய திரளான கூட்டங்கள் இருந்தது. அதில் இன்னும் ஸ்பெஷலாக ஒரு 70 பேர் இருந்தாங்க. அதில் ஸ்பெஷலாக ஆண்டு எத்தனை பேர் தெரிந்தெடுத்திருந்தார்? 12 பேரை தெரிந்தெடுத்திருந்தார். சரியா? இப்போ இந்த 70 பேரும் யாருன்னா இயேசுவை பின்பற்ற சாதாரண விசுவாசிகள். இவங்க சீசர்கள் அல்ல. இவங்க ஆண்டவர் எங்கெங்க விரும்புகிறாரோ கூட போவாங்க, வார்த்தையை கேட்பாங்க, அதை கற்றுக்கொள்வாங்க, அவ்வளோதான். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளும் எங்களுக்கு. நான் கேட்குறேன், இந்த இடத்துல இவங்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்ததா? பரிசுத்த ஆவி எப்போ வந்தார்? அப்போஸ்தல நாட்களில் தான் பரிசுத்த ஆவி வந்திருந்தார் இல்லை? இப்போ இவங்களுக்குள்ள இந்த டைமில் பரிசுத்த ஆவி இவங்க பெறலை. இவங்களுக்குள்ள வரம் இருந்துச்சா அப்படின்னா வரமும் இல்லை. பரிசுத்தான் வரும்பொழுது தானே வரம் உள்ள வரும். ஆவியின் வரமும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்தான் வந்தால் தான் என்னது வரும்? உள்ள வரம் வரும். அப்போ இவங்க வரமும் பெறலை, பரிசுத்த ஆவியும் உள்ள இல்லை. அப்போ இவங்க என்ன, எதை மட்டும்தான் விசுவாசிக்கிறாங்க? தேவனுடைய வார்த்தையை, இயேசுனுடைய வார்த்தையை மட்டும்தான் விசுவாசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம் என்னன்னா, வந்திருக்கிறது மேசியா, வந்திருக்கிறவர் ரட்சகர், வந்திருக்கிறவர் இயேசு, இவரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இயேசுவை மட்டும்தான் விசுவாசிச்சான். ஆமென். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படாத நாளிலேயே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாத இவர்களே, நான் ஏன் இவங்க பரிசுத்தாவியை பெற்றுன்னு சுவராக சொல்ல முடியும்னா, இயேசுவான சீசர் இடத்துல சொன்னார், நீங்கள் போய் எருசலேமில் காத்துருங்க, அப்போ பரிசுத்தாவி உங்களுக்கு என்ன செய்யப்படுவார்? ஊற்றப்படுவார். அப்போ சீசர்களுக்கே இன்னும் என்ன கொடுக்கல, அவர் பரிசுத்தாவி பெறலை. அவங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2ஆம் அதிகாரத்தில் யார் உள்ள வர்றா? ஆவியானவர் வர்றாரு. அதுக்கு பிறகு வித்தியாசமான அற்புதங்கள் நடக்குது. ஆனா இப்ப ஆவியானவரும் இல்லை, வரங்களும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா உள்ள என்ன இருக்குன்னா விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தை வச்சு இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தேவ ராஜ்யத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க, தாங்கள் யார் என்பதை ப்ரூஃப் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன செய்யறான்? பிசாசை துரத்த போறான். பிசாசுகள் எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யுது? கீழ்ப்படியுது. ஆமென். பிசாசுகள் எல்லாம் என்ன செய்தான் பாருங்க, உங்க விசுவாசத்துக்கு பிசாசு கீழ்ப்படியும். நிறைய பேர் பரிசுத்தாவியானவருடைய அந்த பரிசுத்தாவி ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் லெவல் வேற. இப்போ நமக்கு கட்டாயமா யார் இருக்கா? ஆவியானவர் கூட இருக்கிறார். இல்லை, இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோமோ அவங்களுக்குள்ள யார் வந்துடுறா? ஆவியானவர் வந்துடுறார். ஏன்னா அவரை ஊற்றப்பட்டாச்சு, அவர் நிச்சயமா நமக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் ஊற்றப்படாத காலத்திலேயே பிசாசுகள் அந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்னா, இன்னைக்கு விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது எந்த அளவுக்கு பிசாசுகள் நமக்கு கீழ்ப்படியும்? ஆமென். நிறைய பேருக்கு என்ன பயம் தெரியுமா? ஏன் பிசாசை துரத்த போதலன்னா, பிசாசை திருப்பி அடிச்சிடுச்சுன்னா பிரதர், நிறைய கேட்குறோம்ல, பிசாசு திரும்பி அடிச்சிடுச்சு. நம்ம பைபிளே போட்டிருக்குல்ல, அந்த மந்திரவாதிகளை, அந்த அந்த அவங்க பேர் என்ன, சீமோன், அவன் வந்து அவனுடைய அந்த பேதுருட்ட கேட்குறான், சாரி பவுல்கிட்ட கேட்குறான், பிசாசை துரத்துறதுக்கு எங்களுக்கு என்ன கொடுங்க, உங்கள் வரத்தை கொடுங்க, நான் என்ன தர்றேன் உங்களுக்கு? பணம் தர்றேன்னா. அவங்க சொன்னாங்க, உன் பணம் உன்னோட மண்ணா போகட்டும்னு சொன்னாங்க. பிசாசை துரத்தக்கூடிய வரத்தை இவன் பணத்தை கொடுத்து கேட்க நினைச்சான், அவனோட பண்ண மனா போயிடுச்சு. இன்னொருத்தங்க கேட்குறாங்க, இது பிசாசை வந்து துரத்துறாங்க, யார் நாமத்தினாலன்னா இயேசு நாமத்தில் பிசாசை போன்றான். அப்போ பிசாசு சொல்லுது, எனக்கு பவுலையும் தெரியும், பேதுரையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீங்க யார்? ஆமென். அந்த அந்த பகுதியை எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 16, எத்தனை வசனம்? இல்லை, அது இல்லை.
தேங்க்யூ ஜீசஸ். அது குறி சொல்லுகிற ஆவி. ஒரே ஒரு நிமிஷம் அதை எடுத்துடுறேன். இல்லை, குறி சொல்லுகிற ஆவி இல்லை. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஷகலதரதியான்டரபலஷன்டரோதரோ. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 14 வாசிங்க பார்க்கலாம். 13 வாசிங்க. அப்பொழுது தேசாந்தரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவி பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தாரலாம். எத்தனை பேர்? 7 பேர் சொல்கிறாங்க, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு என்ன செய்கிறோம்? கட்டளை இடுகிறோம். அப்போ பொல்லாதாவி சொல்லுது அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார்? எனக்கு இயேசுவை தெரியும், பவுலையும் தெரியும், நீங்கள் யாருன்னு சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டே. இப்ப இவங்க போய் பிசாசை துரத்த போறாங்க. இங்க 7 பேரும், இந்த 7 பேரையும் அந்த பொல்லாத ஆவியுடைய மனுஷன் என்ன பண்றான்? 7 பேரையும் அடிச்சு துவச்சி துரத்தி விடுறான். பலவந்தம் பண்ணி காயப்படுத்தி அவங்க ஆடைகள் இல்லாம என்ன பண்றாங்களாம்? ஓடுறாங்களாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இதான் பயம். திருப்பி பிசாசு அடிச்சிடுச்சுன்னா, திருப்பி பலவந்தம் பண்ணிடுச்சுன்னா, திருப்பி பட்டுட்டோன்னா என்ன பண்றது? நான் சொல்றேன், விசுவாசிச்சா பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படியுமே தவிர நீங்க பிசாசுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நிலைமை என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா தெளிவா சொல்லிட்டார், இவங்க தேவனை விசுவாசிக்கல, ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்கள பவுலே பண்ணுனா நம்மளால பண்ண முடியாதா? பவுலே செஞ்சா நாம செய்ய முடியாதா? அதனால நாமளும் என்ன பண்ணுவோம்? பிசாசை துரத்துவோம், என்னாலையும் பண்ண முடியும்னு சொல்லி ஆண்டவரை நம்பாம, ஆண்டவரை விசுவாசிக்காம தன்னுடைய மாம்ச ரீதியில செயல்பட ஆரம்பிச்சான். பிசாசு துரத்தி விட்டுச்சு. ஆனா நீங்களும் நானும் இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நிச்சயமா நம்மால பிசாசுகளை துரத்த முடியும். சொல்லுங்க, எனக்குள்ள பிசாசு துரத்துற வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அது ஏன் அடையாளம்? அது ஏன் அடையாளம்? நான் கேட்குறேன், நம்ம ஒரு எம்எஸ்சி இல்லைன்னா ஒரு பிகாம் ஒரு டிகிரி படிச்சிருக்கிறோம். அந்த அடையாளத்தை இந்த உலகத்தில் நம்ம விட்டுருவோமா? நாம் படித்த படிப்பினுடைய அடையாளத்தை நம்ம விட்டுருவோமா? மறந்துடுவோமா? தொலைச்சிருவோமா? சொல்லுங்க. தொலைக்க மாட்டோம். எங்க போனாலும் யார்கிட்ட நின்னாலும் அந்த அடுத்த செகண்ட் சொல்லுவோம், நான் என்னது படிச்சிருக்கிறேன். அடையாளத்தை அங்க காட்ட விரும்புறேன். நான் படித்த படிப்பினுடைய அடையாளத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். மற்ற மனுஷர்கள் தெரிஞ்சிருக்கணும், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு இப்போ நான் இந்த டிகிரி முடிச்சிருக்கிறேன், நான் இந்த ஜாப்ல இருக்கிறேன், நான் இன்னார்னு சொல்லி அடையாளத்தை சாதாரணமான மனிதர்களிடத்தில் சாதாரணமான அடையாளத்தை காட்ட விரும்புகிறோம். ஆனால் நீங்களும் நானும் காட்ட வேண்டிய அடையாளம் என்னன்னா, நான் பிசாசை துரத்துறாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம அடையாளம் பிசாசுக்கு தெரியும், ஆனால் யார் தான் தெரியாது? நமக்கு தான் தெரியல. எனக்குள்ள இந்த பிசாசை துரத்துக்கிற வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். அப்போ எத்தனை பேர் பிசாசு துரத்த போறீங்க? துரத்தலாமா? அப்போ முதல் அடையாளம் என்ன? விசுவாசிகளுடைய முதல் அடையாளம் என்ன? பிசாசுகளை துரத்துவது. சொல்லுங்க, பிசாசுகளை துரத்துவது. இப்போ இந்த தேவ ராஜ்யத்துக்காக இந்த பிசாசை துரத்துகிற அடையாளம் எதுக்காக? தேவ ராஜ்யத்துக்காக, இல்லையா? ஒரு வசன பகுதியை, ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5
14 16 வரைக்கும். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலுமிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென். அப்ப அசுத்த ஆவியினால் வாதிக்கப்பட்டவர்களை குணமாக்குறாங்க. வசனம் சொல்லுது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். இப்ப பிசாசுகளை துரத்துகிற ஊழியத்தின் மூலம் இப்ப இங்க என்ன கட்டப்படுது? தேவனுடைய ராஜ்யம். ஆமென். இங்க பேதுரு மற்ற சீஷர்கள் பிசாசுகளை துரத்துகிறதுனால தேவ ராஜ்யத்தில் ஜனங்கள் திரளா சேர்க்கப்படுறாங்க. தேவனை விசுவாசிக்கிறவங்கள மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், தேவனை விசுவாசிச்சா இப்ப அவங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? அவங்க ஒரு அடையாளத்தை காட்டணும்ல. என்ன அடையாளம்? பிசாசுகளை. ஆமென். இப்ப நீங்க விசுவாசிட்டீங்க, நீங்க விசுவாசித்து பிசாசை துரத்த ஆரம்பிக்கிறீங்க. அதனால நிறைய ஜனங்கள் விடுதலையாகி இயேசு அறிந்து ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க ஆரம்பிக்கணும். என்ன ஆரம்பிக்கணும்னா, என் வாழ்க்கையில ஒரு அடையாளம் நடந்திருக்கு, இப்ப இந்த அடையாளத்தை நான் என்ன செய்ய போறேன், வெளியே நான் காட்ட போறேன்னு சொல்லி இப்ப அவங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா பிசாசுகளை துரத்தார். இப்படி விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே பிசாசை துரத்த ஆரம்பிச்சா தேசத்துல ஒரு பிசாசும். இன்னைக்கு பிசாசு ஆட்டம் போடுவதற்கு காரணம் யாரு? நம்ம தான். அவனை ஃப்ரீயா விட்டுருக்குறோம். தம்பி நல்லா ஆட்டம் போடுறா, உனக்கு எனக்கு என்னவே இல்லை. இன்னைக்கு விசுவாசிகள் நினைக்கிறாங்க, உனக்கு எனக்கு என்னவே இல்லை, பிசாசு பக்கமே போயிடக்கூடாது பிரதர், நம்ம நேரம் வந்தோமா அப்படியே பொறுமையாக ஜெபம் பண்ணோமா அப்படியே போனோமா இருக்கணும் பிரதர். வேற அந்த பேய்க்கு பிசாசுகள் நமக்கு என்ன வந்துடக்கூடாது. சொல்லுங்க, சம்பந்தமே இருக்கக்கூடாது. அவனை டச் பண்ணாம போயிடணும். அதுக்காக நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. அதற்காக நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறலை. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டாலே உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் என்ன இருக்கு? சண்டை இருக்கு. யாரோட? சொல்லுங்க. இந்த பிசாசோட சமாதான உடன்படிக்கையெல்லாம் பண்ணாதீங்க. நிறைய பேர் யாரோட உடன்படிக்கை பண்றது? பிசாசோட. டேய் நீ அப்படியே உட்காந்துக்கணும், நானும் அப்படியே உட்காந்துக்குவேன், நானும் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இல்ல, அவனை எதிர்த்து நின்று அவனை ஜெயித்து ஜனங்களை விடுதலையாக்குகிறவர்களா நீங்களாம் என்ன செய்யணும்? மாற வேண்டும். நான் கேட்குறேன், நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை பேர் பிசாசு பிடித்தவங்களா இருக்கிறாங்க? நிறைய இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை கடந்தா போகிறாங்க, நம்ம வீட்டை கடந்து தான் போகணும், இல்லைன்னா நம்ம கூட தான் அவங்க இருக்கிறாங்க, இல்லை நம்ம தெருவில் தான் இருக்கிறாங்க. நமக்கு தெரியுது, ஆவில உணர்த்தப்படுறோம். இந்த இடத்துல இந்த குடும்பத்தில் இந்த பிசாசுடைய கிரியை இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. தெரிஞ்சோம் விசுவாசிகளாகிய நாம என்ன பண்றோம்? துரத்தணும், அதுக்கு எதிர்த்து நிற்கணும், அந்த குடும்பத்துக்காக கட்டி ஜெபிக்கணும், அந்த சத்துருவினுடைய வல்லமையை மேற்கொள்ள ஜெபிக்கணும், அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? சில நேரங்களில் சில விசுவாசிகள் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் அந்த பொள்ளாச்சியில் ஊழியம் பண்ணும்போது ஒரு 2 வருஷம் அங்கே ஊழியம் பண்ணும்போது அங்கே ஃபுல்லாகவே இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் மந்திர சுனியெல்லாம் பயங்கரமாக செயல்படும். அப்போ சில விசுவாசிகளை சபையிலேருந்து அனுப்புவாங்க, ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. அங்கே போயிட்டு அங்கே ஜோமெண்ட் வருவாங்க. ஜோமெண்ட் வந்துட்டு சொல்லுவாங்க, பிரதர் அந்த பிசாசு பயங்கரமாக அடிச்சு பிரதர், நாங்கள் டப்புன்னு ஜோமெண்ட் ஓடி வந்துட்டோம். டப்புன்னு ஜோமெண்ட். ஏன் சிஸ்டர், திருப்பி எங்க பிள்ளைகளை அடிச்சிருச்சுன்னா, திருப்பி எங்க குடும்பத்தை அடிச்சிருச்சுன்னா நாங்க எங்க பிரதர் போவோம், நாங்க கஷ்டம். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளோட நிலைமை அதுதான். ஏன் பிசாசுக்காக ஜெபம் பண்றது கிடையாது? அவங்களுக்காக ஜெபம் பண்ணா அந்த பிசாசு யாரை வந்து தொடும்?
எங்களை வந்து தொடும் பிரதர். அவங்களுக்கு காய்ச்சலுக்காக ஜெபம் பண்ணா அடுத்த நாள் எங்களுக்கு ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு பிரதர். அவங்களுக்காக ஜெபம் பண்ணா எங்க லைஃப்ல வேற மாதிரி தெரியுது. நான் இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கும், இங்கே பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு தம்பிக்கு காலில் ஒரு பயங்கர ஒரு புண்ணு, காலம் பயங்கர வீங்கி இருக்கு. அப்போ எல்லாரும் பார்த்து ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் போனாங்க. நான் இன்னொரு சில பிரதர்ஸ் ஜெபம் பண்ணும்போது சிலது டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் உணர்றோம். ஜெபிக்கும்போது அந்த புண்ணில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போதே எங்கள் கை அரிக்கிறது மாதிரி இருக்கு. அப்போ நான் மட்டும் இல்லை, எனக்கு தான் அப்படி தெரியுதான்னு சொல்லிட்டு என் கூட நல்லா ஜெபிக்கிறவங்கள்ட்ட கேட்டால் அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கும் அரைக்கிறது மாதிரி இருக்குது. அப்போ இது யாருடைய வேலைன்னா பிசாசனுடைய வேலை. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஐயோ நான் ஜெபம் பண்ணிட்டேனே, என் கையும் அரைக்க மாதிரி இருக்கேன், அதே புண்ணு கையில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அவனுக்காச்சும் காலில் தான் இருக்குது, எனக்கு அதே இடத்துல அந்த புண்ணில் கை வச்சு ஜெபம் பண்ணோம். 2 நாளில், 1 மாதம் கஷ்டப்பட்டான், 2 நாளில் சரியாயிடுச்சு. அப்படியே வீக்கம் வத்தி அப்படியே புண்ணு ஆறி சூப்பராக சரியான. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இடத்துல தெரிஞ்ச உடனே கடிந்து ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இது விசுவாசனோட அடையாளங்க, இது நம்முடைய அடையாளம். நம்முடைய அடையாளத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. சில நேரங்களில் பிசாசு நம்மளை பாதிக்கிறது, பயமுறுத்த நினைப்பான். நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணியன்னா அதே பிரச்சனை உனக்கு வரும். அந்த குடும்பத்தில் சண்டை, பிரிவினையின் ஆவி வேலை பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு நல்லாவே தெரியும். எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் பிரிவினை, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாவே இருக்கு. அங்கே ஏதோ பிரிவினையின் ஆவி இருக்குன்னு தெரியுது. நமக்கு என்ன பயம்னா, அந்த பிரிவினையின் ஆவிக்கு ஜெபம் பண்ணா என் குடும்பம் பிரிஞ்சிருமோ? ஆமென். ஆண்டவர் உங்க கையில பிசாச துரத்துற வல்லமையை கொடுத்துட்டார்னா, எனக்குள்ள அந்த வல்லமை இருக்கு நீங்க விசுவாசிங்கன்னா, எந்த ஆவியும் நம்மளை என்ன பண்ணாது. நம்ம சில நேரத்தில் பயமுறுத்த நினைப்பான், சில நேரத்தில் மேற்கொள்ள நினைப்பான். ஆனா ஜெயிப்பது நம்ம தான். அவன் மேற்கொள்வதற்கு கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுக்கல? அதிகாரம் கொடுக்கல. நிறைய விசுவாசிகள் அப்படியே பயந்து அப்படியே உட்காந்து எனக்கு என்ன ஆயிரும், என் குடும்பத்துக்கு என்ன ஆயிரும், அதனால நான் உண்டு ஜெபம் உண்டு, அவன் என்ன பண்ணுறதே கிடையாது, டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது. விசுவாசிகளின் கூட்டத்தில் பாட்டு கேட்டாட்டே உங்கள் ஏரியாவில் விசுவாசம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அவங்களும் எங்களை தொந்தரவு பண்ணுறதில்ல, நாங்களும் அவங்கள. உங்கள் ஏரியாவில் உங்கள் உறவினராக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம், பிசாசை கடிந்து ஜெபம். நீங்கள் இருக்கிற இடத்துல பிசாசு இருக்கிறதுக்கு பயப்படணும். இது உங்கள் அடையாளம். சொல்லணும், அந்த பிரதர் இருக்கிறார்ல, அதனால இந்த ஏரியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சகோதரி இருக்கிறாங்கல்ல, அதனால இந்த ஏரியாவில் எந்த பிசாசும் இல்லை, வரதில்லை. அந்த பிரதர் வந்துட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு போனார், நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் என்னவே இல்லை, சண்டையே இல்லை. ஆமென். நம்முடைய சபையை குறித்த ஒரு சாட்சி, சின்ன சாட்சி சொல்கிறேன். நம்ம சபைக்கு நிறைய புதுசாக குடும்பங்கள் வந்துட்டுருக்குறாங்க. அப்போ ஒரு குடும்பம் சொன்னாங்க, பிரதர் இந்த சபைக்கு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் பயங்கர சண்டை, பயங்கர பிரச்சனையில் இருந்தோம். குடும்பத்துக்குள்ள எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருக்கும், எப்போ பார்த்தாலும் சண்டை. ஒரு சின்ன விஷயத்தை கூட எங்களால் பேச முடியாது பிரதர், அவ்வளவு சண்டை வரும். ரொம்ப காயப்பட்டிருக்கோம், எத்தனையோ சர்ச்சஸ்க்கு போயிருக்கோம், எங்கேயோ போயிருக்கோம். ஆனால் எங்களுக்கு என்ன ஆகலை, ரிலீஃபாக. நாங்கள் நிறைய நாட்கள் மனம் முடிஞ்சு சாகலான்லாம் கூட நாங்கள் போயிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட தருணத்தில் தான் நான் உங்கள் சபைக்கு வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், உங்களை பார்த்தோம். சர்ச்சில் செய்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்றைக்கு உங்கள் சர்ச்சுக்கு வந்தோமோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இந்த பிரிவினையின் சண்டை என்ன செஞ்சதே இல்லை. சில நேரங்களில் வர்ற மாதிரி இருக்கும் பிரதர், அது எப்படி தான் காணாமல் போகணும்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ எனக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு, கர்த்தர் நம்முடைய சபையை பிசாச அந்த பிரிவினையின் ஆவியை துரத்துறதுக்கு ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்களும் நானும் ஒரு அடையாளம். சொல்லுங்கள், நீங்களும் நானும் ஒரு எதுக்கு அடையாளம்? பிசாசை துரத்துவதற்கு. அல்லேலூயா. இங்கே பாருங்க, இங்கே பிசாசை துரத்துன உடனே அந்த திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் இப்போ எங்கே சேர்க்கப்படுறாங்க? கர்த்தரிடமா,
சபையில் சேர்க்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. சபை நிரம்ப ஆரம்பிக்குது. ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க போய் நிறைய பிசாசு என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? துரத்த ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. இன்னொரு வேத பகுதியை நான் காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 7 to 8. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பிசாசுகள் துரத்தப்பட்ட போது திமிர்வாதக்காரரும் சப்பானிகள் என்ன பண்ணப்பட்டாங்க? அப்ப நிறைய திமிர்வாதத்துக்கும் சப்பானிகளுக்கும் என்ன காரணம்? பிசாசு. இப்ப ஆண்டவர் அந்த பிசாசை துரத்துறதுக்கு அடையாளமா யாரை வச்சிருக்கிறாரு? நம்மளை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, என்ன வச்சிருக்கிறாரு? அப்படி நான் பிசாசை துரத்தினா திமிர்வாதக்காரன் சுகமாகறான். திமிர்வாதக்காரன் என்ன? ஸ்ட்ரோக் வந்த ஆட்கள். ஸ்ட்ரோக் வந்து அசைக்க முடியாம, கை கால் அசைக்க முடியாம பெட்டா இருக்கிறவங்க. அது வசனம் சொல்லுது. அநேக திமிர்வாதக்காரங்க எதனால மாட்டிருக்கிறாங்கன்னா பிசாசு பிடிச்சதுனால. இப்போ நமக்கு நிறைய குடும்பங்கள் தெரியும், தெரியுமா தெரியாதா? ஸ்ட்ரோக்ல கஷ்டப்படுற குடும்பம் தெரியுமா தெரியாதா? ஆமென். இப்போ அவங்க நிறைய பேர், சில பேர் வியாதியில் இருக்கலாம், சில பேர் பிசாசின் பிடியில் இருக்கலாம். அப்போ நம்ம அவங்களுக்காக ஜோம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுவார், இவங்க பிசாசினால பிடியில் இருக்கிறாங்க, போய் ஜோம் பண்ணும்போது அவங்க சுகமாக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வசந்த வாசு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்திலே என்ன உண்டாச்சு? அப்போ எங்க பிசாசு துரத்தப்படுதோ அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அந்த பட்டணத்துக்கு என்ன? இப்போ நீங்கள் சந்தோஷத்தை உண்டாக்குற ஆளா? நம்ம நிமித்தம் நம்ம பட்டணத்தில் சந்தோஷம் உண்டாக வேண்டும். நம்ம நிமித்தம் நம்ம சந்ததியில் சந்தோஷம் உண்டாகணும். நம்ம உறவினர்கள் மத்தியில் சந்தோஷம் உண்டாகணும்னா பிசாசுகள் துரத்தப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நாம் இருக்கிற இடத்துல துக்கம் இருக்கக்கூடாது. நாம் இருக்கிற இடத்துல வேதனைகள் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை அடையாளம் வைத்து அந்த பிரதர் வந்துட்டு போனால், அந்த குடும்பத்தில் போனால், நீங்கள் ஆண்டவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறான்னு சொல்லி ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும். ஜனங்கள் நம்மளை அடையாளமாய் சொல்லப்படணும். நம்மளை கர்த்தர் இந்த தேசத்துக்கு அடையாளமாய் மாற்றணும். ஆமென். இந்த அடையாளத்திலேருந்து எத்தனை பேர் தப்பும்படி நினைக்கிறீங்க? எஸ்கேப்பாக நினைக்கிறீங்களா? ஆமென். நம்ம எல்லா அடையாளத்தையும் காட்ட நினைப்போம், ஒரு அடையாளத்தை மட்டும் காட்ட நினைக்க மாட்டோம்ல. சில பேரை பார்த்துருக்கோம், இந்த கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் கொடுக்கும்போது ஆதார் கார்டை கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ஆதார் கார்டில் இமேஜ் எப்படி இருக்கும்? ஃபேஸு ஒரு மார்க்கமாக இருக்கும். ரேஷன் கார்டை கொடுப்பாங்க, ஓட்டு ஐடியை கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. எதை மட்டும் கொடுக்க மாட்டான்? இது வேணாம் பிரதர், அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது பிரதர், அதில் இதெல்லாம் மிஸ்டேக்லாம் இருக்குது. என் பரவாயில்லம்மா, உன் நம்பர் தான் எனக்கு வேணும், வேறு எதுவும் தேவையில்லை. நீ இங்கே தான் இருக்கிறேங்கிற அடையாளத்துக்கு ஒரு நம்பர் தேவை இல்லை. நிறைய பேரை பார்த்துருக்குறேன். நிறைய நேரத்தில் இந்த அடையாளத்தை வெளிப்படுத்துறதுக்கு நம்மளை நாமளே குறை சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன குறை? என்னால் முடியாது பிரதர், நாளாத செஞ்சிட மாட்டேன் பிரதர். ஆண்ட சொல்றாரு, நீ விசுவாசினா உன்ட்ட மொத்த அடையாளமே என்ன அடையாளம்? துரத்துற அடையாளம். இது இருக்கு. இந்த அடையாள அட்டை நம்ம கையில் சொல்லுவோம், கையை நீட்டி சொல்லுங்க, இந்த அடையாள அட்டையை கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிறார், என்கிட்ட இருக்கு. ஆமென். அதனால் இந்த அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு ஜெபியுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆவியானவரோட இணைந்து ஜெபிங்க. இதை சொல்லி முடிக்கிறேன். பிசாசை துரத்துது உங்கள் அடையாளம். அது ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க. இந்த உலகத்தில் உங்கள் அடையாளத்தை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, இது ஏன் அடையாளம்? நான் தமிழ்நாட்டுக்காரங்கிற அடையாளத்தை விட்டு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நான் இன்னாருடைய வம்சங்கிற அடையாளத்தை விட்டு கொடுக்குறோமா? கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி பிசாசை துரத்துவது ஏன் அடையாளம்? தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் இந்த காரியத்தை செய்வது, சத்துருவை துரத்துவது ஏன் அடையாளம்? இந்த அடையாளத்தை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு எப்பெல்லாம் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தணுங்கிறது டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த அடையாளத்தை என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். ஆமென், ஆமென்.
இந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகிற விசுவாசிகளாய், இந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் நானும் வாழ்வோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு விசுவாசிக்கிறவர்கள் தேவை. இன்னைக்கு எங்கேயாச்சும் பிசாசை துரத்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படுறோமா? அங்கே ஒரு பிரதர் பிசாசு துரத்தினார், எங்கே சிஸ்டர் துரத்தினா எங்கேயாச்சும் கேள்விப்படுறோமா? யோசித்து பாருங்க, இல்லை. ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பிசாசை துரத்துறது அடிக்கடி கேள்விப்படுவோம். இன்னைக்கு இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லாம் ஃபுல்லாக நிறைய கேள்விப்படுறது என்னதுதான், பிசாசை துரத்துனாங்க, அதை துரத்துனாங்க, இதை துரத்துனாங்க. இன்னைக்கு படிப்படியாக குறைஞ்சி ஜனங்கள் பிசாசோடு கூட என்ன பண்ணியாச்சுன்னா டீல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறான் ஹாயா. பிசாசு சபைக்குள்ள வருவான், தேவ சமூகத்துக்கே போனா, ஆனா அவனால என்ன பண்ண முடியாது, உள்ள நிற்க முடியாது. ஆனா அவன் ஹாயா உட்கார்ந்துருக்கிறான். ஆமென், ஆமென். சும்மா ஒரு ஜோக், ஒரு கதை சொல்லுவாங்க, சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு பிசாசுகளின் கூட்டத்தில் ஒரு காரியம் இருந்துச்சு. ஒரு மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட்டு இந்த வாரம் இந்தந்த குடும்பத்துக்கு நீ போயிட்டு வரணும், இந்த வாரம் சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துடைய பெயரையும் கொடுத்து விட்டாங்களாம். அப்போ பிசாசுகள் அந்த லிஸ்ட்டை வாங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கு நேராக வருது. வீட்டுக்குள்ளே பிசாசு வருது. வரும்போது ரொம்ப பயத்தோர், ஏன்னா வெளியே போட்டிருக்கு கர்த்தருடைய வல்லமை இந்த வீட்டை சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. பார்த்தோன்னே பிசாசுக்கு ஒரு பயம், ஐயோ இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, கர்த்தருடைய வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஏதோ நெருப்பு எதுவும் வச்சு அழிச்சிருமோன்னு சொல்லி. ஆனால் ஒன்றும் ஆகலை. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், ஒன்றும் ஆகலை. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், வாசலுக்கே வந்துட்டான், கேட்டு வரைக்கும் வந்துட்டான். யோசிக்கிறான், ஓகே இன்னும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்ன செய்யலாம், மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு வேகமாக கடன்னு வந்து உள்ளே வந்துட்டான். அப்போ யோசிக்கிறான், என்னடா நம்மளை ஒன்றுமே பண்ணலை. அப்படின்னா தான் அவனுக்கு தெரியுது, வெறும் போர்டை மட்டும் தான் மாட்டி வச்சுருக்காங்க, வல்லமையே இங்கே இல்லை. அதனால் ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்கல்ல, அதனால் பேசாமல் அந்த குடும்பத்தில் உட்காந்து அவன் வேலை செய்ய ஆரம்பித்தான். இன்னொரு வீட்டுக்கு பிசாசை அனுப்புகிறாங்க. பிசாசு போகிறான். அந்த வீட்டுக்கு போனால், அந்த வீட்டுக்கு போகும்போது இப்போ இவனுக்கு இந்த வீட்டின் தலைவர் யார், ஏசுன்னு போர்டு இருக்கு இல்லை. இப்போ போடணும், இவனுக்கு தெரியுது இந்த வீட்டுக்கு தலைவர் யார் இருக்கா, ஏசு இருக்கு. அதனால் இந்த வீட்டுக்குள்ளே போவேணாம், அதனால் வெளியே என்ன செய்யலாம், வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு வாசல் என்ன செஞ்சானா நின்னான். ஒரு நாள் 2 நாள் நின்று பார்த்தான். இந்த ஆட்களை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாகவே தெரியுறாங்க, அதனால் கொஞ்சம் உள்ளே என்ன செய்யலாம், போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்னா ஈஸியாக அவனும் உள்ளே போயிட்டான். இப்படி நிறைய வீடுகளுக்குள்ள பிசாசு ஈஸியாக உள்ளே போயிடுச்சு. நல்லா ஜாலியாக இருக்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே மட்டும் பிசாசு என்ன செய்ய முடியல, போக முடியல. இப்போ மறுபடியும் எல்லாரும் ஒரு வாரம் கழித்து கமிட்டி வருது, எல்லாரும் கூடுறாங்க. கூடும்போது ஒவ்வொரு பிசாஸ்டியாக கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு, ஏதாச்சும் நடந்துச்சா, என்ன விசுவாசிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் சொல்கிறான், உங்கள் தலைவரை நீங்கள் விசுவாசி வீடுன்னு சொன்னீங்க, அவனை பார்த்தா விசுவாசம் மாதிரியே தெரியல, 24 மணி நேரம் தூங்கிட்டே இருக்கிறான், எனக்கு அங்கே வேலையே இல்லை, நான் அவனை தூங்க வைக்க போனால் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எனக்கு நான் ஹாயாக உட்காந்துட்டு சந்தோஷம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அப்படியா, நல்லா கிளாப் பண்ணுங்கப்பா அவனு சொல்லி பிசாசு கூட கிளாப் பண்ணுதான். அடுத்தது வீட்டுக்குள்ளே போனாராம். அடுத்த பிசாசு சொல்லிச்சான், டே வாங்க சொன்ன இல்லை, நான் உள்ளே போனேன், போகும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் போக 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 எனக்கு வேலை எப்படி ஆயிடுச்சு, சுலபமாயிடுச்சு, இப்போ நான் அந்த வீட்டில் ஒருத்தனா மாறிட்டேன் அப்படின்னு. மூணாவது அதே மாதிரி இப்படி நிறைய காரணங்கள் சொல்லும்போது ஒரே ஒரு பிசாசு அப்படியே சோகமாக கணத்தில் இருந்துச்சான். ஏன் என்னாச்சு, என்னால் வீட்டுக்குள்ளேயே போக முடியல, நான் வாசலே வச்சுட்டாங்க, ஏன் அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாச வார்த்தையே பேசிட்டு இருக்கு. என்னது விசுவாச வார்த்தையை பேசுதா? ஆமாம், எப்போ பார்த்தாலும் விசுவாச வார்த்தையை பேசுது, எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணிகிட்டே இருக்குது, என்னால் உள்ளே என்ன செய்ய முடியல, போக முடியல. அப்போதான் தலைவன் சொன்னானா, இங்கே பாரு, அவனை இருக்கிற பெரிய ஆயுதமே என்னதான், விசுவாசம். நீ என்ன உடைக்கணும், விசுவாசத்தை உடைச்சிரு, நீ வேற ஒன்றும் பண்ணாத. அவங்க போய் என்ன அதை பண்ண இதை பண்ண, அவன் விசுவாசத்தை உடைக்கிறது மாதிரி சிலதை போட்டு ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன செய்வான், விழுவான்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதுதான்,
சில பேர் வீடுகளில் வாழ்க்கையில் பிசாசு ஹாயாக உட்காந்துருக்கிறான், அவனுக்கு வேலையே கொடுக்காம. சில பேர் வீட்டில் பிசாசு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இவங்களும் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வீட்டுக்குள்ளே அவன் என்ன செய்யறதில்ல, விடுகிறதில்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு, எந்த பிசாசும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. நீங்கள் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? விசுவாசிக்கிறவங்க. நீங்க விசுவாசிச்சா மலையை கூட என்ன பண்ணலாமா? பிசாசை மாத்திரம். இந்த மாலவேல உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அடையாளத்தை வெளிப்படுத்துங்க. என்ன அடையாளம்? பிசாசை துரத்துகிற அடையாளம். ஆமென். எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இந்த அடையாளத்தை வெளிப்படுத்த ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா எனக்கு இந்த அடையாளம் ரொம்ப முக்கியம். சில பேர் இந்த அடையாளத்தை தொலைச்சிட்டு நிற்கிறீங்க. சில பேர் இந்த அடையாளமே மறந்து போச்சு. சில பேர் அடையாளம் இருக்கு, நல்லா தான் இருக்கு, ஆனால் என்னால் முடியாது, நான் ஏன் செய்யணும், நான் சோம்பேறித்தனம். சில பேருக்கு பிசாசை கண்ட பயம். நீ இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் பிசாசுகளை துரத்துகிறவனா மாறணும், இது என் அடையாளமாக மாறணும். ஜெபம் பண்ணுவோமா?